கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அம்மாபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட கணேசம்புதூரில் அகற்றம் செய்யப்பட்ட கழிவறையை மீண்டும் கட்டித்தரக் கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் ரவிவர்மா வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மாபாளையம் அருகில் இருக்கக்கூடிய கணேசம்புதூர் கிராமம் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு கழிப்பிட வசதி புதிதாக கட்டித்தரப்படும் என கூறி பழைய கழிப்பிட கட்டிடத்தை இடித்து இந்த ஊராட்சியில் புதிதாக கட்டப்படும் என அறிவித்திருந்தனர். இருந்த போதிலும் இதுவரை கழிப்பிட வசதி இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தவித்து வருகின்றனர். இதனால் பொது இடங்களில் கழிப்பிடத்திற்கு செல்வதால் விஷ சந்துக்கள் மற்றும் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி இந்த பகுதியில் சாக்கடை அனைத்துமே தேங்கியுள்ளது. இதுவரை எதுவுமே சுத்தம் செய்யவில்லை எனவும் குற்றச்சாட்டுகின்றனர். இது குறித்து நம்மிடத்தில் அந்த கிராம பெண் ஒருவர் இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். இப்ப கழிப்பிட திட்டம் இருந்ததுங்க. ஏற்கனவே கழிப்பிட திட்டம் இருந்ததுங்க. அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி இடிச்சாங்க. கட்டித்தரம் புதுசாக கட்டித்தரேன்னு சொல்லி ஓட்டு கேட்கும்போது சொன்னாங்க. இடிச்சதோடு சரிங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க சார். நாங்கள் ரொம்ப ஏகப்பட்ட பிரச்சனை ஆகுதுங்க சார். வயசு பிள்ளைங்க போக முடியல, பெரியவங்க போக முடியல. இப்போ முக்கியமாக கழிப்பிட திட்டம் கண்டிப்பாக கட்டியே கொடுக்கணும் என்று நாங்கள் கேட்குறோம் சார். நாங்கள் தமிழகத்தை தான் கேட்குறோம். நாங்கள் அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்தே கொடுக்கணும். இல்லை எடுத்து கொடுக்கல, இல்லை நாங்கள் ஏற்பாடு இது கேட்டதோடு சரி நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரேன்னா நாங்கள் போராட்டம் நடத்துவோங்க சார். கண்டிப்பாக போராட்டம் நடத்துவோம். அந்த போராட்டத்துக்கும் நீங்கள் எதுவுமே எந்த நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்கள் ஓட்டே போடாமல் எங்களுக்கு 200 குடும்பம் இருக்குங்க சார். 200 குடும்பம் ஓட்டும் உங்களுக்கு ஒரு ஓட்டு கூட இல்லாமல் அளவுக்கு நாங்கள் பார்ப்போங்க சார். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு ஓட்டு இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு வாங்கி தருவோங்க சார். இவர்களுடைய குற்றச்சாட்டு என்பது மிகவும் தேவையான ஒன்றாக உள்ளது. கழிப்பிடம் என்பது அனைவருக்கும் தேவை. பொது வெளியிடத்தில் இவர்கள் செல்வதால் விஷ ஜந்துக்கள் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிறது. குழந்தைகள் என பெரியவர்கள் வரை அனைவருமே பொது இடங்களில் கழிப்பிடத்திற்கு செல்வதால் இவர்களுக்கு நோய் தொற்றும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இவர்கள் குறிப்பாக இவர்கள் இந்த கழிப்பிட வசதி செய்து தரவில்லை என்றால் வரும் தேர்தலை புறக்கணிப்பதாகவும் கூறுகின்றனர். நியூஸ் 7 செய்திகளுக்காக கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சி. ரவிவர்மா.